விட்டு போயிருக்கலாம். அவர்கள் உங்களை தவிர வேறு யாரையாவது அவர்கள் பிரதானப்படுத்தி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியமோ இல்ல ஊழியமோ எது எப்படிப்பட்டதாய் நியாயமாய் உங்களுக்கென்று உங்கள் எல்லைகளிலே இருந்ததை ஒருவனும் அதை தட்டி பறிக்க முடியாது. ஒருவேளை இப்போ உங்க எல்லைகளை விட்டு போய்விட்டது போல இருக்கலாம். அதை கர்த்தர் மீண்டுமாய் கொண்டு வந்து உங்கள் எல்லைகளிலே சேர்ப்பார். இந்த மெசேஜை கேட்கும்போது சில யங் பீப்புள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு தப்பான ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்டாக்ட் வச்சிருந்தீங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தீங்க, இல்ல பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தீங்க, அவ என்ன விட்டுட்டு போய் இதுக்கெல்லாம் வந்து கர்த்தர் பேசல. சரிங்களா? ஐ வாண்ட் டு பி வெரி கிறிஸ்டல் கிளியர். ஆண்டவர் எதை குறித்து பேசினாலும் நீதி நியாயமா தான் பேசுவார். இந்த சும்மா இந்த லவ் அஃபேரு, இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இவ்வளோ நேரம் என் கூட இருந்தாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ இன்னொரு பையனை கூட சேர்ந்துட்டா, இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்துட்டா, அது என் கையா, அதுக்கு கர்த்தர் பேசல. சரிங்களா? டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மெசேஜ் ஃப்ரம் காட். சரி, இப்போ ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே உம்முடைய ஜனத்தண்டையில கர்த்தர் நீர் இடைப்பட்டு இருக்கிறீரப்பா. எந்தெந்த காரியங்கள் என் எல்லை விட்டு கடந்து விட்டது, என் நட்சத்திரம் என் எல்லைகளை விட்டு கடந்து விட்டது, எனக்கு இருந்த பிரதானமான ஆசீர்வாதங்கள் இத்தனை நாட்களா என்னுடையதாய் இருந்தது என்று சொல்லி, இருந்த காரியம் என் எல்லைகளை விட்டு கடந்து விட்டது என்று சொல்லி, எதை குறித்து அவர்கள் இழந்ததாய் நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு என்று முன் குறித்ததை மட்டுமாய் அவர்களுடையதாய் இருந்ததை கர்த்தர் மீண்டுமாய் கொண்டு வந்து அவர்கள் எல்லைகளில் சேர்க்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இவர்கள் ஒருவேளை பிறனுடையதை இச்சித்திருந்தால் ஆண்டவரே அதை அவர்களுக்கு திருப்பி கொடுக்க இவர்கள் இருதயத்தில் பேசுங்க. ஆண்டவரே, எவன் இவர்களுக்குரியதை இச்சித்து பறித்து கொண்டானோ ஆண்டவரே, நீர் அவன் இருதயத்தை சந்தித்து கர்த்தாவே மீண்டுமாய் நியாயமாய் இவர்களுடைய எல்லைகளிலே கொண்டு வந்து சேர கர்த்தர் எல்லாருடைய கண்களிலும், ஒருவேளை கோர்ட்டில் கேஸில் நடந்துட்டு இருந்தா ஆண்டவரே நீதாமே அந்த நீதிபதிகளுடைய கண்கள்ல ஆண்டவரே கிருபை கிடைத்து ஆண்டவரே எகோவா சிற்கேனு நீதி செய்கிற ஆண்டவர் இவர்கள் பட்சத்தில் இருக்கிற இந்த நீதி நியாயத்தை வெளிப்படுத்தி இவர்களுக்குரியது இவர்களிடம் சேர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இவர்களுக்குரியதாய் இருந்ததை யார் பிடித்து வைத்திருந்தாலும் கர்த்தருடைய கரம் மீண்டுமாய் கொண்டு வந்து இவர்கள் எல்லைகளிலே சேர்க்கும்படி காட்சி. எல்லா மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.